குட் மார்னிங் காய்ஸ். நாம இப்ப கல்வி உளவியல் அப்படிங்கிற அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி ஸ்கீமங்கள் அந்த புக்கை தமிழ்ல டிரான்ஸ்லேட்டோட கிளாஸஸ நம்ம பார்க்க போறோம். இப்ப இதோட சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் பிடிஎஃப்பும் நோட்ஸ் பிடிஎஃப்பும் உங்க கைக்கு வரும். இது எப்படி அப்படின்னா ரெகுலரா கிளாஸஸ் வரும். இது பிஜிடிஆர்பி டெட் எல்லாத்துக்குமே உதவுற மாதிரியான ஒரு சூழல் அமைச்சு அந்த மாதிரியான ஒரு கிளாஸஸ நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்ப நாம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் த சைக்காலஜி? நம்ம சைக்காலஜி அப்படின்னா நம்ம கொஞ்சம் பயப்படுறது ரீசன் என்னன்னா எல்லா விஷயமும் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அது எப்படி நம்மளால படிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க இஷ்யூ. அதை என்ன பண்ண போறோம்னா ஸ்கிரிப்டியா உங்களுக்கு தேவையான மாதிரி மாத்தி உங்களுக்கு தேவையான மாதிரியே கொடுத்து நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய குழந்தைகளை அவங்கள வச்சு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளோ சார்ட்டோட உங்களுக்கு கொடுத்துறேன். நம்ம ஆத்தர் என்ன சொல்றாரு இதுல? ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் வாட் இஸ் வாட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த நம்ம ஆத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல எப்படி ஒரு சைக்காலஜி இப்ப எப்படி வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றோம். இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா த சயின்ஸ் ஆஃப் மைண்ட் பிஹேவியர். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்? த சயின்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுதான் சைக்காலஜி. இது எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்றாரு இன்ட்ரோடக்ஷன்ல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல டே பை டே இங்க பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது நம்பர் ஆஃப் காலேஜ். இப்ப கூட டெல்லி யூனிவர்சிட்டி என்ன பண்ணிருக்கு, ரிலேஷன்ஷிப் அதுக்கான ஒரு துறையை தொடங்கி இருக்கு. அதுல என்னன்னா இந்த காதல் தோல்விகள், அப்புறம் இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இந்த விஷயத்தெல்லாம் எது சரி எது தவறுன்னு ஒரு மாரல் சப்போர்ட் இல்லாம இருக்கிறனால இந்த மாரலுக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கான படிப்புகள்லாம் தந்திருக்கு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட் ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஒரு மனிதனானவன் எப்படி வளரணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், அடுத்தது பொண்ணுங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணும், பொண்ணுங்க பசங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணும், என்ன மாதிரியான இருவருக்கும் இருக்க புரிதல் எப்படி இருக்கணும், இதை பற்றிய படிப்புகளை புதுசா உருவாக்கி இருக்கு இந்த டெல்லி பல்கலைக்கழகம். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் தான். அததான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது இப்ப ரீசெண்டா ஸ்டடி ஆஃப் சப்ஜெக்ட் கோயிங் டு எவ்ரி இயர் ஆல்மோஸ்ட் ஆல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றாரு. இப்ப பிலாசபியோட ஆஃப் ஷூட் அப்படிங்கிறார். ஆஃப் ஷூட் அப்படின்னா பிலாசபியோட அடுத்த நிலை ஃபாஸ்ட் க்ரோயிங் அப்படிங்கிறது இங்க எடுத்துக்கலாம். வித் a passage of time, the content of the psychology has acquired a scientific nature and it's no longer based on speculation. The gradual change of the subject from philosophy to science has been responsible for the change in its meaning and concept from time to time, as may evidence from following discussion. இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல அதாவது இந்த 3 கேள்விகள் முன்னாடி வைக்கிறாங்க. We think the way we do make us feel happy, sad, angry. Do we learn, remember or forget? இதுதான் மென்டல் ப்ராசஸ். இந்த மென்டல் ப்ராசஸ எப்படி எடுத்துட்டு போறது, இதுதான் சைக்காலஜி. என்ன சொல்ல, சயின்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர்னு சொன்னேன். இன்னொரு முறை கேட்கிறேன், why do we think the way we do? அடுத்தது என்ன மாதிரியா மனநிலையில நமக்கு இருக்கு, ஹாப்பி, சேட், ஆங்கிரி. இது 3 என்ன பண்ணுது, வாட். மூணாவது we learn. இதுல என்ன மாதிரியான விஷயங்களை கத்து கொடுக்குது. லேர்ன், ரிமெம்பர், ஃபர்கெட். இது ஜஸ்ட் இந்த கிளாஸ் ஜஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ் தான். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ்ல இன்னும் எலாபரேட்டான விஷயம்லாம் வரும். இந்த சைக்காலஜி இவ்வளவுதான் விஷயம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனிங் ஆஃப் கான்செப்ட் டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வித் எவிடன்ஸோட என்ன பண்றாங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப நாமளே நிறைய மக்டூல் ஆகட்டும், அப்புறம் உண்ட் ஆகட்டும், எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மனிதர்களுடைய பிஹேவியர், அதாவது அவங்களுடைய நடத்தையே ஒரு ஃப்ரேமுக்குள்ள கொண்டு
அதுக்கான சில விஷயங்கள், அதாவது சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுத்து, சில அப்ளிகேஷன் ஒர்க்ஸ் கொடுத்து, அவங்க எப்படி அதை பண்றாங்க, ஒவ்வொருத்தருக்கு எந்த மாதிரியான ஐக்யூ இருக்கு, எந்த வேகமா பண்றாங்க, எந்த மாதிரி மெத்தடாலஜில பண்றாங்க, எப்படி அவங்க அந்த விஷயத்தை கொண்டு வராங்க, அவுட்புட் எப்படி இருக்கு, இதுதான் ஒவ்வொரு எவிடன்ஸ். இவ்வளவுதான் சைக்காலஜி. எப்படி சைக்காலஜி இனிஷியல் பிலாசபில இருந்து சைக்காலஜி அப்படிங்கிற டெர்மினாலஜிக்கு வளர்ந்ததுன்னா, வித் எவிடன்ஸ் the science of mind and behavior by using some kind of evidence. So இத வந்துதான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம ஆத்தர் சொல்றாரு. இப்ப பார்க்கலாம் இது எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த 4 பாயிண்ட்ல the psychologists became more popular in India. நம்ம இந்தியால இப்ப சைக்காலஜி அப்படிங்கிறது கொஞ்சம் பாப்புலரா வந்துட்டு இருக்கு. என்னன்னா இன்க்ரீசிங், நான் அந்த 4 பாயிண்ட என்ன பண்ணிட்டேன்னா இப்படி பிரிச்சுட்டேன். அதை எப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதன் டீச்சிங் நோட்ஸ். இது ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ல, ஏன்னா சைக்காலஜில ஒவ்வொரு வார்த்தைக்குமே அர்த்தம், ஒவ்வொரு லைனுக்குமே அர்த்தம். இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து கூட கேள்விகள் கேட்கலாம். ஸோ அதற்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேராவை எடுத்து அந்த கோடை டீகோட் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸா வந்துடும். இதுதான் இந்த நம்மளுடைய கிளாஸோட மெத்தடாலஜி. அடுத்தது வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபேஸோட வீடியோஸ், ஃபேஸ் காட்டி நிறைய வீடியோக்கள் நம்ம பேச போறோம். அதை டிஸ்கஷன்ல கொண்டு வர போறோம். ஒரு நடத்தியல் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படலாம், அதற்கான விடைகள் எப்படியெல்லாம் நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் எவிடன்ஸ் எடுத்து அதையும் எக்ஸ்பிளனேஷன்ல கொண்டு வர போறோம். எது சார் இவ்வளவு டீப்பா சொல்றீங்கன்னா, சைக்காலஜில நீ கரெக்டா மார்க் போட்டீங்கன்னா உன்னோட டெட் ஆகட்டும், பிஜிடிஆர்பி ஆகட்டும், மார்க் வாங்கிடலாம், நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா சைக்காலஜி தான். எல்லாத்துக்கும் அடி வாங்குது. 10ல இருந்து 12 கொஸ்டின் போட்டீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கு. அது 30 போட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுவீங்க. ஸோ அதற்காக தான் இவ்வளவு டெப்தா இந்த புக்கை கம்ப்ளீட்டா டீகோட் பண்ண போறோம். எவ்ரி லைன் டீகோட் பண்ண போறோம். டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாவே இது போதும். ஃபர்ஸ்ட், growth அண்ட் பாப்புலாரிட்டி ஆஃப் சைக்காலஜி. எப்படி வந்து இந்தியால growth ஆகுது. அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, psychologists became more popular in India. Increasing number of colleges students and opening of psychology reflect the rising importance of psychology as an academic discipline. இதுதான் சொன்ன டெல்லி யூனிவர்சிட்டியில நாம சொன்ன விஷயம். காதல் தோல்வியால, விரக்தியால நிறைய வருத்த தகுந்த சம்பவங்கள் நடக்குது. ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூடியூப்ல யூஸ் பண்ணா பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தவே கூடாது. ஸோ இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மென்டலி மிஸ்பிஹேவியர்னு சொல்லலாம். அந்த மிஸ்பிஹேவியரிசத்தை டீகோட் பண்றது தான், அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இப்ப டெல்லி யூனிவர்சிட்டியில உருவாக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். டவுட்னா நீங்க நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. அடுத்த ஆரிஜின் ஆஃப் சைக்காலஜி. எங்க இருந்து சைக்காலஜி அப்படிங்கிறது வந்தது? நாம சைக்கோ, லோக்கஸ், சைக்கோங்கிறது கிரீக் வேர்டு, லோக்கஸ் அப்படிங்கிறது மீனிங் ஆஃப் ஸ்டடி, சைக்கோ அப்படிங்கிறது சோல் ஆர் மைண்ட், அதை பத்தி படிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருப்போம். பட் ஆஸ் இட் இஸ் வாட் இஸ் வாட்னா, நம்ம ஆத்தர் எப்படி சொன்னாரு அப்படிங்கிறத நாம எடுத்துக்கணும். நம்ம ஆத்தர் என்ன பண்ணாரு? சைக்காலஜி originally developed from branch of philosophy. The early psychology was based on philosophical speculation about the mind and behavior. அதாவது நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய மனது, நம்மளுடைய நடத்தை இரண்டையுமே என்ன பண்ணிருக்கோம், பேஸ் பண்ணி தான் அந்த சைக்காலஜி அப்படிங்கிற பிலாசபிக்கல் ஸ்பெகுலேஷனை கொடுக்க. ஸ்பெகுலேஷன் அப்படின்னா உங்களுடைய அந்த பர்டிகுலர் அந்த ஃப்ரேம், அந்த எந்த ஃப்ரேம்குள்ள நீங்க வரீங்க, மைண்டுக்குள்ள அந்த பிஹேவியர் ரெண்டையும் பேஸ் பண்ணி நீங்க எந்த ஃப்ரேம்குள்ள வரீங்க. மேற்கூட சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கூட சொல்லலாம். இங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஜென்ரலா நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம். த டிரான்சிஷன் ஃப்ரம் பிலாசபி அண்ட் டு சயின்ஸ். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, சயின்ஸ் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், சயின்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர் தான் பத்தி பேசுறது தான் இது. இப்ப ஓவர் டைம் நவ் சைக்காலஜி வந்து அடாப்ட் சயின்டிபிக் மெத்தட்ஸ். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த அன்னியன் படம், இந்த மாதிரி நிறைய தெரபிஸ் கொடுத்து
நீங்க அட்டாமிக் ஹேபிட் படிச்சீங்கனாலோ, இந்த ரெண்டு மூணு புக் இருக்கு. இப்போ பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் புக்கு படிச்சீங்கனாலோ, அதுல கூட சில மெத்தடாலஜி கொடுத்துருப்பாங்க. நம்ம சைக்காலஜிக்கலா நாம எப்படி அதை அணுகணும். ஸோ அந்த விஷயத்த அது எல்லாமே சயின்டிபிக் மெத்தட் தான். நீங்க நிறைய பவர் ஆஃப் மணி, பவர் ஆஃப் ப்ரேயர், பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், அட்டாமிக் ஹேபிட்ஸ், இந்த புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த புக்ஸ் முடிஞ்சா நீங்க நெட்ல ஆடியோ புக் இருக்குல்ல, கேளுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா சைக்காலஜிய எப்படி சைக்காலஜிக்கலா உங்க மனசை எப்படி அட்டாமிக் ஹேபிட்ஸ் இதெல்லாம் சைக்காலஜிக்கலா உங்க மனசை எப்படி நீங்க ரெடி பண்ணணும். ஏன்னா இங்க நாம தான், நம்மளுடைய மனது தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம மனசு என்ன மாதிரியான சூழல்ல என்னென்ன மாதிரியை வச்சுக்கிறோமோ அது உங்களுக்கு வாய்ப்பா அமையும். இதுதான் சொல்லியிருக்காங்க சயின்டிபிக் மெத்தட். இட் எவால்வ்டு இன் எம்பிரிக்கல் டிசிப்ளின் dealing in observation, experimentation and analysis. This shift to change the meaning of scope of psychology. ஸோ இதுதான் என்ன பண்ணிருக்குன்னா, சைக்காலஜி அப்படிங்கிற இந்த சயின்டிபிக் மெத்தட் அப்சர்வ் பண்ண, அதாவது அடாப்ட் பண்ண பிறகுதான் நிறைய எம்பிரிக்கல் டிசிப்ளின் ரிலையிங் ஆன், அப்படி ரிலையிங் அப்படின்னு என்ன அர்த்தம், ரிலையன்ஸ் அப்படிங்கிறோம்ல, அதை ரிலையிங்னா நம்புதல், நம்பகத்தன்மை. ரிலை அப்படின்னா நம்பகத்தன்மை, நம்புதல். அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், அனாலிசிஸ். அப்சர்வேஷன்னா இப்போ குழந்தைகள் அப்சர்வ் பண்ணுவோம், அது அவங்களுக்கு சில ஒர்க்கு கொடுப்போம், அது எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதுக்கப்புறம் அது அனாலிசிஸ். அனாலிசிஸ் அப்படின்னா ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் பிலாசபிங்கிற விஷயத்துல இருந்து ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தது. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் சைக்காலஜி என்ன அப்படின்னா, நான் எதுக்கு இவ்வளவு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் தேவையா சார்னா, நீங்க இது எப்படி இந்த கிளாஸ் போக போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்ல. அதனால நம்ம சயின்ஸ்ல இப்ப சைக்காலஜியை ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. இஸ் அபவுட் மென்டல் அண்ட் பிஹேவியர். சிஸ்டமேட்டிக்கலா அனாலிசிஸ் பண்றாங்க. The field continue evolve the new research and discoveries. இந்த ஃபீல்டு இப்ப என்ன எவால்வ்னா பரிணாம வளர்ச்சி அடைந்து வருகிறது. எப்படி புது வகையான ரிசர்ச்சையும் டிஸ்கவரிஸையும். ரிசர்ச் அப்படின்னா கண்டுபிடிப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான புது புது இன்வென்ஷன்ஸையும் டிஸ்கவரியும் கொடுக்குது. இது என்ன ஆகும்னா, இது எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வராங்கன்னா, குழந்தைங்களுடைய, ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரியான அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி, லேர்னிங் கெப்பாசிட்டி, அட்டென்ஷன் கிடையாது. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா விஷயமும் கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த லெவல்ல, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்ம நாடு வளர்ந்த நாடுகள்ல ஒரு நாடா உருவாகணும்னா இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். அதோடு சேர்த்து மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். மாரல் அப்படிங்கிற விஷயம் இருந்ததுன்னா, நல்ல அரசியல்வாதியா நாளைக்கு திகழலாம், நல்ல டாக்டரா திகழலாம், நாளைக்கு நல்ல இன்ஜினியரா இருக்கலாம், வித்தவுட் கரப்ஷனா இருக்கலாம். அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்காக தான் நமக்கு இந்த எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. சைக்காலஜி இதுதான் ஃபர்ஸ்ட் 5 பேஜோட மொத்த கான்செப்ட். மாடர்ன் டெஃபினிஷன்ஸ் பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இது முதல் வீடியோ. ஸோ நான் ஷார்ட்டா என்னன்றதை மட்டும் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோட இன்னும் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன புக்ஸ்லாம் வேணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் பெட்டரா வீடியோஸை அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம்.